ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தற்போது ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். யார் மீதும் குற்றச்சாட்டு சொல்லவில்லை. கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய கொடுஞ்செயலை, தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கழகம் பிரிந்ததிலிருந்து 2-3 அணிகளாக பிரிந்ததிலிருந்து தொடர் தோல்விகளை 11 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி தேர்தல், அனைத்து தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு தேவைதானா என்பதுதான் மக்களுடைய எண்ணப்பாடாக, கேள்வியாக இருக்கிறது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் கழகம் இணைய வேண்டும் என்ற ஒரே கருத்து தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களின் மனதில் இருக்கிறது. பொதுமக்கள் தலைவர் மீதும், மாண்புமிகு அம்மா மீதும், கழகத்தின் மீதும் பாசம் பற்று கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அவருடைய மனதிலும் இருக்கிறது. இன்னைக்கு இவையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்து எடுத்திருப்பது சர்வாதிகாரத்தினுடைய உச்ச நிலை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் 10 நாட்கள் அந்த தெரிந்தவர்களை ஒன்றிணைக்கணும். அப்போ அந்த ஒன்றிணைக்காத பட்சத்தில் நாங்களே அந்த ஒருங்கிணைப்பு பணியை தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நல்ல விஷயம் தானே. உலகத்திலேயே கழகம் இணையக்கூடாதுங்கிற சொல்லுகிற ஒரே நபர் யார் சொல்லுங்க? யாரு சொல்லுங்க ஐயா. என்னங்க நீங்களே சொன்னது நல்லா இருக்கும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டருடைய அபய குரலாக இருக்கிறது. கழகம் ஒன்றிணைய வேண்டும், கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று. அதற்காக ஒருத்தர் கழகத்தினுடைய 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், தலைமை நிலைய செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், இத்தனை பொறுப்புகளும் வைத்தவரை 10 நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தார்? கருத்து வேற்றுமை இருப்பவரெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும், கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று. இதை யாருமே தவறு என்று சொல்லவில்லையே. அப்போ சர்வாதிகாரத்தின் உச்சநிலையை சென்றிருந்தால் அது மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதுதான் தெரிவித்துள்ளது. இப்போ அதிமுகவில் பொதுச் செயலாளராக மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இதுபோன்று பல்வேறு நடவடிக்கைகளை ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதோ, முக்கிய கட்சி அரசியல்வாதிகள் மீது எடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கேள்வியே தவறு. ஒழுங்கு கழகத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு மீறி நடந்தவர்கள் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மீது மாண்புமிகு புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா நடவடிக்கை எடுத்ததில்லை. மிகப்பெரிய தோல்வி 1989 ஏற்பட்டது கழகத்திற்கு. தலைவர்கள் இணைவதற்கு முன்பாக தொண்டர்கள் இணைந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து மதுரை மருங்காவில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஒரு நல்ல சூழல் உருவானது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் 50 ஆண்டு கால சரித்திரத்தை 30 ஆண்டு காலம் ஆண்டிருக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது. தொடர் தோல்வி, இது தேவைதானா? மாண்புமிகு அம்மாவால் எந்த நிலையில் நம்மிலும் கட்சியை ஒப்படைத்தார்கள்? ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 32 ஆண்டுகளுக்கு மேலாக பெற்று ஒரு சரித்திர சாதனையை, வரலாற்று சாதனையை நிகழ்த்தி 2014 மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்து அந்த நிலையில் தான் கழகத்தை ஒப்படைத்துவிட்டு சென்றார்கள். இதற்கு தேவைதான அந்த நிலை? அதைத்தான் மாண்புமிகு அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார்கள். 10 நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக தொண்டர்களோட இயக்கம், தொண்டர்களை யாராலையும் வெளியேற்ற முடியாது அதிமுக. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பேட்டி கொடுத்த செங்கோட்டையனை இன்னைக்கு வெளியேற்றிருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட நகர்வா அதிமுகவோட நகர்வு எப்படி? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற மாபெரும் இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக தான் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினார். அவர்கள் தொண்டர்களுக்கான இயக்கமாக அதை உருமாற்றினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை மக்கள் இயக்கமாக மாற்றி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றினார்கள்.
அப்படிப்பட்ட இயக்கம் தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டு இருக்கின்றதற்கு காரணம் பிரிந்திருந்த சக்திகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சக்திகள் பிரிந்து கிடக்கிறது. அவையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். என்ன இருக்குது, ஒன்று சேர்த்து போகணும். நேற்று தேனி மாவட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒவ்வொரு ஆங்காங்கே தொண்டர்களோட எழுச்சியை காண முடிந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு பேனரை வச்சுக்கிட்டு அதுதாங்க தமிழ்நாடுக்குள்ள அதுதாங்க நடக்குது. தமிழ்நாடு உரமே அவங்க மனதின் குரலை அடக்கி இருக்கின்றார்கள். அதை எப்படி வெளிக்காட்டுவார்கள்? இங்கே நடந்தது. சில பேர் தேர்தல் வரட்டும் அதை நாங்கள் வெளிக்காட்டுகிறோம் என்ற சூழ்நிலையில் இருக்கிறது. அதனால அது பண்பாட்டின் அறிகுறி. 10 நாள் பொறுமையாக அண்ணன் அவர் 10 நாள் காலக்கெடு விதித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் அவர் நான் சந்திப்பேன். காலக்கெடு விதிக்கிறதுக்கு முன்னாடியே மறுநாளே வந்து அவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற சூழல்ல இப்போ வந்து ஒருங்கிணைப்பு பணி தொடரும்னு அவர் சொல்லியிருக்காரு. யாரு? அதான் அந்த முயற்சி, அவர் விடாமுயற்சி செய்து ஒருங்கிணைப்பை என்ற சபதத்தை மேற்கொண்டிருக்காரு. அந்த சபத வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கெடுவார் கேடு நினைப்பார் அந்த டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. யாரு நடவடிக்கைக்கு? யாரு கெடுவார் கேடு நினைப்பார் அப்படின்னு சொல்லி, அதாவது அது நம்மளுடைய பாட்டியை சொன்னது. யாரு கெடுவார்? கேடு நினைப்பவன் தான் கெடுவான். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கட்சி ஒன்றுனே தான் இருந்துச்சு. நைனா நாகேந்திரன் வந்தோடனே வந்து கட்சி பிளவுபட்டுருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க, கூட்டணி பிளவுபட்டுருச்சுன்னு சொல்றாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? யார் சொன்னது? பல காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் அண்ணன் செங்கோட்டையுடைய சப்ஜெக்ட். அது நல்லவரில் முடியணும்னு ஆண்டவனை வேண்டிக்கோங்க. வாங்க. அந்த 2026 வந்துங்க எப்படி கரெக்டா வந்து இந்த ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக தேர்தலை எதிர்கொள்ளுமா? உறுதியாக எதிர்க்கும் நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம். வாங்க. திரும்ப அண்ணாமலை வந்து மாநில தலைவரா ஆனா ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கு, பாஜக நான் கூட்டணிக்கு சேர வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? அண்ணாமலை திரும்ப மாநில தலைவரானால் ஒன்றிணைவேன்னு சொல்லியிருக்காரு டிடிவி. உங்களோட கருத்து என்ன சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைவது நான் உண்மையுள்ளபடியே மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். வாங்க. சேருவீங்களா அண்ணாமலை மாநில தலைவரான? இப்படி ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு எம்எல்ஏவாகி பெரிய ஒரு மூத்த தலைவர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கும் ஒரு, அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கையை கொண்டு இந்த அதிரடி நடவடிக்கை நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அதிகாரத்தின் சர்வாதிகாரத்தின் உச்ச நிலையை என்று. வாங்க. பின்னால் ரிவர்ஸில் போகாதீங்க, கீழே வந்து இப்பாங்க. ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம். கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருப்பதால் தான் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார் செங்கோட்டையன். அதற்கு இவ்வளவு பெரிய கொடுந்தண்டனையா என்று ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் மனநிலையும் கூட. உலகத்திலேயே அதிமுக இணையக்கூடாது என்று சொல்லும் ஒரே நபர் இபிஎஸ் தான் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். கட்சியின் அமைப்பு செயலாளராக இருந்த மூத்த நிர்வாகி செங்கோட்டையனின் பதவியை பறித்தது சர்வாதிகாரத்தின் உச்சநிலை என்றும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறியிருக்கிறார். செங்கோட்டையனின் நிலைப்பாட்டிற்கு தனது முழு ஆதரவினை தெரிவித்திருக்கிறார் ஓபிஎஸ் என்பதாகவே நாம் இதனை எடுத்துக் கொள்ளலாம். இன்று காலை கட்சியின் பதவிகளிலிருந்து செங்கோட்டையனை விலக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.